வணக்கம். டிரைவர் வாழ்க்கைங்கிறது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. சரியான சாப்பாடு கிடைக்காது, சரியான உறக்கம் இருக்காது, சரியான உடல் ஆரோக்கியமும் இருக்காது. இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டு நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாளும் வண்டி ஓட்டாமல் இருந்தது இல்லை. குடும்பத்தை நினச்சி, குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை நினச்சி நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சில ஓனர்களும் இருக்காங்க. டிரைவர் சாப்பிட்டானா, நல்லா தூங்குனானா, ரெஸ்ட் எடுத்தானா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு லோடு போயிட்டு வந்தால் மறுபடியும் உடனே ஒரு லோடுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அவனோட சூழ்நிலை எப்படி, அவனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு தேவை பைசா, ஓனருக்கு தேவை பைசா. ஒரு லோடு போயிட்டு வந்து இன்னொரு லோடு அனுப்பிச்சா அவங்க வண்டிக்கு பணம் வரும், அந்த லோடுக்கு உண்டான பணம் அவங்களுக்கு வரும். டிரைவருக்கு வந்து மாதம் சம்பளம் கொடுக்குறதோடு சரி. அப்புறம் பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, அது பரவாயில்ல. ஆனால் இந்த டிரைவரும் வந்து இப்படி ஓயாமல் ஓட்டிக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ ரெஸ்ட்டு கொடுப்போம். இல்லை ஒரு லோடு போயிட்டு வந்து நீ ஒரு அரை நாள் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, இல்லை ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஓனர் யாராக இருக்காங்களா இப்போது? அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டிரைவர் வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இது வந்து ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியுமே தவிர, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியாது. டிரைவர் வேலை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் டிரைவர் வேலைக்கு வந்தவங்க அதை அப்படியே தொடர்ந்து டிரைவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. புதுசாக லைசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படி வந்து டிரைவர் வேலையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் பழசாக ஓட்டுறவங்களுக்கும் இல்லை அனுபவம் புதுசாக இருக்கிற டிரைவர்களுக்கு இருக்காது. இது வந்து சில ஓனர்களுக்கு தெரியறதில்ல. நாங்கள் ஏதோ சம்பளம் அதிகமாக கேட்குறோன்னு எங்களை நிறுத்திடுவாங்க. புதுசாக வர டிரைவர்கிட்ட வந்து சரி உனக்கு இவ்வளோ சம்பளம்பான்னு சொல்லி வண்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எப்படி ஓட்டுவாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது வண்டி ஓட்டுறதுல, ராத்திரிலெல்லாம் கண் முழிச்சு ஓட்டுவாங்களா, இதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை லோடு போயிடணும், வண்டி இல்லை சவாரி அனுப்பிச்சிடணும். அது ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி, லோடு வண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதோ கூட்ஸ் வண்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க வேலை முடியணும். டிரைவரை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற விஷயம். அதனால் இனிமேலாச்சும் இதை சரி பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும், டிரைவர்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலத்துடன்.